வணக்கம் தோழா, நான் உங்கள் தேவ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. என்ன ப்ரோ, கைன் மாஸ்டர் மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கும்போது இந்த சின்ன அப்ளிகேஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஒன்று வீடியோ, ஃபோட்டோ, கொலாஜ். ஃபோட்டோ அண்ட் கொலாஜ் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நல்ல ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எவ்வளவோ இருக்குது. பட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான அப்ளிகேஷன் நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்ற அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவைஸில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம சேனலோட இன்ட்ரோ எடுத்து இந்த வீடியோவில் எடிட் பண்ணுவோம். ஸோ நான் கீழே இருக்க டிக் கொடுத்த உடனே இது வந்துடும். தென் இந்த எடிட்டிங் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த டைம்லைனில் என்ன எடிட் பண்ணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 16 ஃபீச்சர்ஸ் இருக்குது நண்பா. இதை வந்து 5 ஃபீச்சராக நான் உங்களுக்கு 3 பார்ட்டில் சொல்லிட முடியும். பட் நான் அப்படி சொல்ல நினைக்கல. உங்களுக்கு 2 ஃபீச்சர்ஸாக நான் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வந்து நான் ஒரு 8 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறேன் நண்பா. இந்த 8 பார்ட்டையும் நான் வந்து சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 மெயின் ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ். இந்த ஃபீச்சரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களோட வீடியோவை எடிட் பண்ணி ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமோட சோஷியல் மீடியாவுக்கு அழகாக அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது 1:1 ரேஷியோவில். தென் இன்ஸ்டாகிராமோட ஐஜிடிவி, தென் யூடியூப், அதுக்கப்புறம் டிக்டாக், அதுவும் இல்லாமல் நிறைய ரேஷியோஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ரேஷியோவுக்கு எக்ஸ்ட்ராவாக பேக்ரவுண்டில் இருக்கிறப்போ உங்கள் வீடியோவோட அளவை வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இதெல்லாம் எடிட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் யூடியூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் அப்படின்ற இதை கொடுத்துட்டேன்னா எங்களுக்கு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஷாட்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நண்பா, நீங்கள் முதல்ல வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வாட்டர் மார்க் அப்படின்றது வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் எடிட் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல எடிட்டாகவே யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இன்ஷாட் என்ற வாட்டர் மார்க் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த இன்ஷாட்டை வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஃப்ரீ ரிமூவ்ன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஆடு ப்ளே ஆகும் நண்பா. இந்த ஆடு ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் சுத்தமாக போயிடும். பட் கைன் மாஸ்டர் மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சில அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த வாட்டர் மார்க் போகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் போயிருக்கிறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் நண்பா. இந்த கேன்வாஸ் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஏற்ற சோஷியல் மீடியாவுக்கு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூசிக். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க நண்பா. ட்ராக்ஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட். இந்த ட்ராக்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக அவங்க இதில் லோட் பண்ணி வச்சுருக்க இன்ஷாட்டோட லைப்ரரியை காமிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் ஒவ்வொரு ஆல்பம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆல்பமில் 16 ட்ராக்ஸ் இருக்குது. தென் செகண்ட் ஆல்பமில் 12 ட்ராக்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் இருக்கும், நிறைய ட்ராக்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ட்ராக்கை வந்து யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இதுதான் நண்பா அந்த ட்ராக். இப்போ பக்கத்தில் இருக்க யூஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது. பட் ஆடியோன்றது ஏன் அவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட நேரம் என்னமோ பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ் தான். ஆனால் ஆடியோ 2 minutes 38 seconds. ஸோ எனக்கு வீடியோ இது வரைக்கும் இருக்குது, ஆடியோவும் இது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டைம்லைன் வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த டைம்லைன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எடிட் பக்கத்தில் இருக்க பாருங்கள், ஸ்ப்ளிட். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் எந்த டைம்லைனில் வந்து அந்த கோடு ஒயிட் கலரில் ஒரு லைன் வெர்டிக்கலாக இருக்குது பார்க்குறீங்களா, அந்த கோடு வந்து எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு தனி பார்ட்டும் ரைட் சைடில் இருக்க ஒரு தனி பார்ட்டும்னு 2ஆக பிரிச்சிடும். ஸோ வீடியோக்கு மேலே இருக்க இந்த ஆடியோ தான் நமக்கு தேவை, சைடில் இருக்க இந்த ஆடியோ நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட்ன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வரைக்கும் தான் வரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கும் சேர்த்தும் அந்த ஆடியோ போகும். ஸோ அது மாரி இல்லாம, நீங்க தேவையான அளவுக்கு எவ்வளோ ஆடியோ வேணுமோ அத செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் இத டிக் குடுத்துக்கிறேன். மியூசிக்ல 2வது ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பா, நீங்க சில இடத்துல சில மீம்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் சிரிக்கிறா மாரி, இல்லன்னா ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறா மாரி, இல்ல ஒரு பெல் அடிக்கிறா மாரி, அந்த மாரி நெறைய சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் குடுத்துருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு வெப்பன்ஸ்ல இந்த சவுண்ட கேட்டு பாருங்க. பார்த்தீங்களா நண்பா? இது ஒரு சின்ன கிளிப், ஒரு சின்ன எஃபெக்ட். இததான் வந்து எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இத நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மை மியூசிக்ன்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல இருக்க சில ஃபைல்ஸ் அந்த MP3 ஃபார்மேட்ஸ்ல நீங்க வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்க வரும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணி அந்த ஆடியோவ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெட்லருந்து ஒரு பாட்ட டவுன்லோட் பண்ணி அத கூட உங்களோட பேக்கிரவுண்ட்ல போட்டுக்கலாம். ஸோ நான் இங்க உதாரணத்துக்கு இத ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்த இந்த 4 ஆடியோவும் என்கிட்ட இருக்க ஆடியோ ஃபைல்ஸ் நண்பா. இது இல்லாம இன்னும் சில ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க வீடியோவோட ஃபார்மேட்ஸ்லாம் காமிக்கும். அதுல இருக்க வீடியோவ விட்டுட்டு, அதுல இருக்க ஆடியோவ மட்டும் வெளியில எடுத்து, நீங்க எந்த வீடியோ கிளிக் பண்றீங்களோ, அந்த வீடியோவோட எந்த டைமிங் அப்படின்னு நீங்க செட் பண்ணீங்கன்னா, அந்த ஆடியோவ மட்டும் வெளியில எடுத்து, உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோவா குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ வந்து வெளியில இருக்கு. நான் இந்த ஆடியோவ டெலீட் பண்ணி அத ப்ளே பண்ணி காமிக்கிறேன். cache. You can see it's updating the cache. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ப்ளே பண்ண மாரி உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த நான் அந்த லவ் அப்படின்ற அந்த ட்ராக்க வந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆடியோவ தான் நான் இங்க போட்டிருக்கேன். இது மாரியும் உங்களால பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஓகே, நான் இப்போதைக்கு இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இல்ல நண்பா, எனக்கு வீடியோவும் போட வேணாம், ஆடியோவும் போட வேணாம். நான் சின்னதா ஒரு கிளிப் இதே மாரியே வச்சிருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாலாம் வீடியோ ஆட் பண்ண வேணாம் நண்பா. இந்த கிளிப்புக்கு நான் பேசணும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல நெறைய நாய்ஸ் இருந்துச்சு நண்பா. ஸோ நான் இதில இருக்க ஆடியோவ எடுத்துட்டேன். வெறும் வீடியோ தான் இருக்கு. இதுக்கு நான் வாய்ஸ் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வதா ரெக்கார்டுன்ற இந்த ஆப்ஷன். உதாரணத்துக்கு இந்த சின்ன வீடியோக்கு நான் ஒரு வாய்ஸ் குடுக்குறேன். ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா. இப்ப இந்த 6 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு நான் ஒரு வாய்ஸ் குடுத்துருக்கேன். இப்ப நான் அது வந்து டிக்ன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு, இப்போ வீடியோவ ப்ளே பண்றேன் பாருங்க. நண்பா, இது தேவ் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே கிளியரா இது வந்து ஈஸியா வந்து எடிட் பண்ண முடியும் நண்பா. ஸோ இது டிக் குடுத்துட்டு வெளியில வந்தீங்கன்னா, இந்த 2 ஃபீச்சர் முடிஞ்சிருச்சு. இந்த 2 ஃபீச்சருக்கு அடுத்து இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 14 ஃபீச்சர் அதாவது 14 ஃபீச்சர்ஸ் இருக்கு நண்பா. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்க இருக்கோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.